ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்ஜாயர் எஜுகேஷன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் 1 வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள். 1971 அக்டோபர் 1 வால்ட் டிஸ்னி வேர்ல்ட் ஃப்ளோரிடாவில் அமைக்கப்பட்டது. உலக காபி தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 கொண்டாடப்படுகிறது. 1854 அக்டோபர் 1 இந்திய அஞ்சல் துறை ஏற்படுத்தப்பட்டது. 1953 அக்டோபர் 1 சென்னை மாநிலத்தில் இருந்து தெலுங்கு பேசும் மக்களை கொண்ட ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. அக்டோபர் 1 சர்வதேச முதியோர் தினம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 உலகம் முழுவதும் சர்வதேச முதியோர் தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தினம் அக்டோபர் 1 1991 முதல் கடைபிடிக்கப்படுகிறது. நம் சமூகத்தின் முதுகெலும்பாக திகழும் முதியோர்களின் பங்களிப்பை போற்றுவதும் அவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதும் இத்தினத்தின் நோக்கமாகும். வயதான மூத்த குடிமக்களுக்கு உரிய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் அளிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலே இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலக சைவ தினம். அக்டோபர் 1 உலக சைவ தினம். உலக சைவ தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. வட அமெரிக்கன் சைவக் கழகம் 1977 இத்தினத்தை அறிவித்தது. இதனை 1978 சர்வதேச சைவ ஒன்றியம் அங்கீகரித்தது. சைவ உணவு முறையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இதன் நன்மைகளை பரப்புவதே இதன் நோக்கம். தேசிய தன்னார்வ இரத்த நன்கொடை தினம் அக்டோபர் 1. தேசிய தன்னார்வ இரத்த நன்கொடை தினம் அக்டோபர் 1 கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு நபரின் வாழ்வில் இரத்தத்தின் தேவை மற்றும் முக்கியத்துவத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் 1975 த இந்தியன் சொசைட்டி ஆஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அண்ட் இம்யூனோஹெர்மட்டாலஜி மூலம் இது முதலாக கொண்டாடப்பட்டது. அக்டோபர் 1 இன்று பிறந்த சாதனையாளர் சிவாஜி கணேசன். புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் சிவாஜி கணேசன் 1928 அக்டோபர் 1 விழுப்புரத்தில் பிறந்தார். தமிழ் திரையுலகில் பராசக்தி என்ற திரைப்படம் மூலம் அறிமுகமான சிவாஜி கணேசன் அவர்கள் 300க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது மற்றும் செவாலியர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். இவர் 2001 மறைந்தார். அக்டோபர் 1 இன்று பிறந்த சாதனையாளர் அன்னி பெசன்ட். பெண் விடுதலைக்காக போராடிய அன்னி பெசன்ட் 1847 அக்டோபர் 1 லண்டனில் பிறந்தார். அன்னி பெசன்ட் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக காமன்வீல் என்ற வாரப்பத்திரிகையை துவங்கினார். 1917 கல்கத்தாவில் நடந்த மாநாட்டில் இந்திய காங்கிரசின் தலைவராக ஓராண்டுக்கு தேர்வு செய்யப்பட்டார். இந்திய விடுதலைக்காக பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்ற அன்னி பெசன்ட் 1933 செப்டம்பர் 20 சென்னையில் மறைந்தார். இன்று பிறந்த சாதனையாளர். அக்டோபர் 1 இன்று பிறந்த சாதனையாளர் ராம்நாத் கோவிந்த். 1945 அக்டோபர் 1 முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிறந்தார். இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவர் ஆவார். இவர் 2015 முதல் 2017 வரை பீகார் மாநிலத்தின் ஆளுநராக இருந்தார். நன்றி. வாழ்க வளமுடன்.